சொல்ல மாடிக்கிறாங்களே. ஏரியால நான் எவ்வளவு பெரிய கை, என்ன என்ன பார்த்து என்ன என்ன சொல்றேன், என்ன சாரி சாரி தெரியாம பேசிட்டேனே, விட்டுருங்கண்ணே. ஆமா, என்ன அழுது இருக்க மாதிரி இருக்கு? லவ் பண்ண பொண்ணுனே விட்டு போயிட்டான்னு நினைச்சேனே, நான் விட்டுட்டு போக வச்சுட்டேன். நியாயம் கேட்க போனா அடிக்கிறேன். அண்ணே வீடு இங்கிட்டு நின்றுக்கு வாங்க போவோம். இங்க ஒரே கூட்டமா இருக்கு. கூட்டமா இருக்கா? 2-3 சின்ன பசங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா போய் கேட்க கூடாது. ஏன் அப்புறம் போகணும்? பிரச்சனைப்பா, அதான் சொல்றேன். அப்புறமா போகணும், சொல்றதை கேளு. சரி, பிரச்சனை யாரு கூட? அந்த பசங்களோட தான்ப்பா. ஓ, பசங்களோடையா? எது சின்ன பசங்களோடையா? அவங்க கூட உனக்கு என்னையா பிரச்சனை? ஒன்றும் இல்லப்பா, போன வாரம் அங்கடா போனேன், ஃபுட்பால் விளாண்டாங்க. ஆசையா இருக்கே, கொஞ்சம் ஒரு ரவுண்டு கொடுங்களான்னு அடிச்சேன். கோல் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்காண்டி பேசுறாங்க, பேசுறாங்க, வாயெல்லாம் காது வந்து. சரி, பசங்க இந்த காலத்துல அப்படித்தானே, என்ன பண்றது? திட்னோட மட்டும் தானே விட்டேன், வேற எதுவும் பண்ணல. நான் அப்படிதான் நினைச்சேன். கட்டையா ஒரு அடி கலங்கி போச்சு. 1/2 மணி நேரம் அடிச்சாக்க. சரி, ரவுண்டு முடிஞ்சு கூப்பிடுறாங்கன்னு நினைச்சேன். போன் பண்ணி கூப்பிட்டாண்டா ஒருத்தனுக்கு. யாரான்னு கேட்டேன். ஊர்ல சித்தப்பா மயங்கிறான். என்னடி இது? என்ன ஒரு ஆள் நீங்க போய் நான் எழுப்பிக்கிட்டு இருக்கேன் பாரு. போறேன், உன்னைய கூட்டி போனா வேலையாகாது, நானே பாத்துக்கிறேன். மறந்து அவன் கூட போனியே, தங்க மனைய மனச மறந்து அவன் கூட போனியே. நான் பணக்காரன் இல்லன்னு